வணக்கம் டோலர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டோலர்கள்னு சொல்லலாம். வணக்கம் டோலர்களே. நம்ம இது வரைக்கும் நிறைய டாய்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு நான் ஒன்று இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டார் பக்ஸில் ஒரு காஃபி குடிக்கணும் ரொம்ப ஆசை. நான் வந்து நார்மலாக நம்ம கடையில் கொடுக்கல 15 ரூபா காஃபி நான் குடிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இன்னைக்கு ஸ்டார் பக்ஸில் வந்து ஒரு காஃபி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னதான் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா, ஆமா 100 ரூபாய்க்கு கீழே எதுவுமே இல்லை. ஒரு 300 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆஃபர்லாம் போய் நான் கிட்டத்தட்ட 220 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு காஃபி ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த காஃபி வந்துட்டு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கடையில் நார்மல் கல்ல காஃபி மினிமம் 15 ரூபாய், பார்சல் கட்டினா 30 ரூபாய். அந்த காஃபியும் நான் வாங்கிட்டு ஸ்டார் பாக்ஸ் காஃபி வாங்கிட்டு இப்ப ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி டிஃபரெண்ட் எப்படின்னா இருக்குன்னு செக் பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா அதான் பார்க்க போறோம். இந்த டேஸ்ட் நான் மட்டும் பார்க்க போறதுல இங்க பாத்தீங்கன்னா சந்தீப் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஸ்டார் பக்ஸ் காஃபி விசஸ் 15 ரூபீஸ் காஃபி தான் இந்த வீடியோ நம்ம கம்பேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோட்டு கடை காஃபின்னு தான் எல்லாரும் கீழே லைக் பண்ணுங்க. ஓகே, இருங்க வீடியோக்குள்ள போ. ரெண்டு காஃபி வாங்கியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்ஸில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மள வந்து லோக்கல் கடையில் இங்கே இருக்கிற ஒரு நல்ல இந்த ஏரியாலே ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு டீ கல்ல ஒரு காஃபி வாங்கி வந்திருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த காஃபி பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ இது ரெண்டு காஃபியும் நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இதில் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, அங்கே சாப்பிட்டா எப்படி தருவாங்க தெரியல. இதோட குவான்டிட்டி வைஸ் வெயிட் வைஸ் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, இது வெயிட் கம்மியாக இருக்குது. கிரீன் ப்ளஸ் சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரிச்சிருவோம். என்னது இது இத்தனை சீல் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து காஃபி கொடுத்துருக்காங்க. காஃபி பேக்கிங் பயங்கரமாக இருக்குது. இது எதுக்கு தெரியுமா, அந்த சர்க்கரையை போட்டு கலரத்துக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ரீஃபைன் சுகர் பேக்கெட் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். காஃபி வெயிட் வந்து கம்பேர் பண்ணுறப்போ இதுதாங்க வெயிட்டாக இருக்குது. வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இதுலேருந்து எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக குடிக்கலாமா? ஓகே, இது ஓப்பன் பண்ணியும் குடிக்கலாம், இதை எடுத்துட்டு அப்படியே குடிக்கலாம். பயமா இருக்குங்க பாருங்க. ஃபில்டர் காஃபி அந்த வாசனை இருக்கு. பயங்கரமா இருக்கு வாசனை. லைட்டா குடிக்க போறேன். இப்பதான் குடிக்க ட்ரை பண்ணிப்பேன். சக்கரை இல்லைல்ல, பேக் கசக்குது. என்னாச்சு? சத்தியமா நல்லா இல்ல. இரு, சக்கரை போடணும். சத்தியமா நல்லா இல்ல. போதும், அவ்வளவுதான் போடக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா गाइस இந்த சக்கரையை பாருங்க. இது சக்கரை ஃபீலே இல்ல. என்னது உப்பு மாதிரி இருக்கா? இருங்க, இப்ப சக்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு இருக்கேன். நல்லா இப்ப நல்லா இருக்கு. இந்த அப்படி இப்போ காஃபி மாதிரி இருக்கு. காஃபி மாதிரி இருக்கா? காஃபி தாண்டா இது. இந்த லோக்கல் காஃபியை வந்து ஊற்றுவோம். இப்போ கந்தங்க காஃபி ஊற்றிட்டோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க. இது கொஞ்சம் நுரையா இருக்கு, இது நுரை இல்லாம இருக்கு. ஓகே, வந்து இப்போ குடிக்கலாம். இது குடிச்சு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை எதுவும் கலக்க தேவையில்ல, அப்படியே குடிக்கலாம். சூடாக இருக்கும். இதில் வந்து அந்த பால் டேஸ்ட் அப்படியே தெரியுது. இந்த பாலோட ஃபீல் அப்படியே தெரியுது. ஆனால் இதில் சக்கரை அதிகமாக இருக்குது. அந்த காஃபி தூள் பவுடர் அவ்வளோ இல்லை. பால் மட்டும்தான் இருக்கு. பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பால்ல கொஞ்சோண்டு காஃபி தூள் போட்ட மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து குடிக்கவே இல்லை. ஸ்டார் பக்ஸ் காஃபி குடிக்கல, இந்த நார்மல் காஃபியும் குடிக்கல. கேமராமேன் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை கட்டுறோம். கண்ணுல மூஞ்சியை சேர்த்து கட்டுறோம். ஒன்று இது எத்தனை? 2. இது ஸ்டார் பக்ஸ் காஃபி. இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் காஃபி. இப்போ ஃபர்ஸ்ட் காஃபி எடுத்து தர போறேன். நாங்கள் கையில போய் டேஸ்ட் மட்டும் பண்ணணும், எல்லாத்தையும் குடிச்சிடக்கூடாது. இந்த அடுத்த காஃபி. ஃபர்ஸ்ட் காஃபி நல்லா இருந்தா, செகண்ட் காஃபி நல்லா இருந்ததா? ஃபர்ஸ்ட் காஃபி தான் நல்லா இருந்துச்சு. செகண்ட் காஃபி பிடிக்கல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃபி பிடிக்கல. இது பிடிச்சிருந்ததான் கீழே மேலாம் ஊற்றி சதறி விட்டானுங்க. இது வந்து இந்த காஃபி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃபி. இப்போ வந்து அர்ஜுனுக்கு வந்து கொடுக்க போறோம். வாங்க அர்ஜுன், இந்தா ஃபர்ஸ்ட் காஃபி வந்து கொடுக்குறோம். முடிவை சொல்லணும், இந்த காஃபி உனக்கு பிடிச்சிருந்தது? குடிச்சது தித்திப்பா இருந்தது, செகண்ட் குடிச்சது கசப்பா இருந்தது. எந்த காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் குடிச்சது. வந்து ஃபர்ஸ்ட் என்ன காஃபி குடிச்சீங்க பார்க்கணுமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சீங்க, செகண்ட் காஃபி வந்து ஸ்டார் காஃபி. உங்களுக்கு ஸ்டார் பக்ஸ் பிடிக்கும்? கசப்பா இருந்துச்சு டேஸ்ட். காஃபி குடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்ததா?
எப்படி இருந்தது காபி தூள தண்ணியில கலந்து குடிச்ச மாதிரி பாவிங்களா டே பாயிண்ட் சந்தீப் உனக்கு எது பிடிச்சிருந்தது இதுவா ரெண்டுமே பிடிச்சிருந்தது டிரா இதுக்கு ஒண்ணு கொடுத்துடலாம் நீங்க உங்களுக்கு எதிரா பிடிச்சிருந்தது இந்த காஃபி பிடிச்சதா இந்த காஃபி பிடிச்சிருந்தா அர்ஜுனுக்கு பாத்தீங்கன்னா இந்த காஃபி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் இதுக்கு 1 மார்க் உனக்கு இது 3 மார்க் 3 மார்க் இது 1 மார்க் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காஃபி இது 2 மார்க் 3 மார்க் அப்ப ஜெயிச்சது பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் காஃபி தான் என்ன இருக்கு இது 2 காஃபியும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன் ஓகே இப்போ 2 காஃபி இது வந்து பாத்தீங்கன்னா 30 rupees காஃபி இது 230 rupees காஃபி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம் பண்ணிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு போறாரு ஃபுல்லாத்தையும் குடிக்க போறாரு எப்படி இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இது நல்லா இருக்குடா 2 காஃபியோட இது பயங்கரமா இருக்கு ஆமாங்க அப்ப என் மார்க் இதுதாங்க இது நல்லா இருக்குங்க பயங்கரமா தேர்ட் காஃபி இது மார்க் இஸ் 5 அப்ப நாங்க ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சல 2 காஃபியும் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு காஃபி வைக்க போறோம் நீங்க கூட இது குடிச்சு பாரு எப்படி இருக்கு வீட்ல ஒரு காஃபி மாதிரி இருக்கு